Hello everyone, welcome back to my Starlight Tarot. Guys, உங்களுக்கு மேரேஜ் மேட்சிங் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மேட்சிங், லவ் மேரேஜ் மேட்சிங், அண்ட் உங்கள் சோல்மேட் யார், உங்கள் சோல்மேட் எப்போ உங்கள் லைஃப்பில் வருவாங்க, உங்கள் சோல் சீக்ரெட்ஸ் பற்றி, ஸோ எல்லாமே மேரேஜ் மேட்சிங் ரீடிங்கில் கவர் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸை என் கூட புக் பண்ணிக்கலாம். அண்ட் எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் ஓகே, நீங்கள் என் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் லிங்க். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சோல்மேட் கனெக்ஷன்ஸ். ஸோ சோல்மேட் கனெக்ஷன் நோ கான்டாக்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்ப்போமா. அண்ட் நீங்கள் சோல்மேட் கனெக்ஷனில் இல்லைனாலுமே நோ ப்ராப்ளம். ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் see, பார்ப்போம். கைஸ், ஆக்சுவலி நெக்ஸ்ட் 1 வீக் என்னோடய வீடியோஸ் வராது. அண்ட் மேரேஜ் மேட்சிங்கில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்க பர்சன் இப்போ சோல்மேட்டா ஆர் சம்திங், அதுவுமே வந்து பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஸ்லாட்ஸை என் கூட புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோல்மேட் சொன்னோடனே என்ன கார்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? தி லவ்வர்ஸ். வாவ், பியூட்டிஃபுல். இதுதான் டேரட்டோட மேஜிக். தி லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் கார்டு, தி சோல்மேட். ஓகே, லெட்ஸ் see, பார்ப்போம். அதுவும் மேஜர் இருக்கே நான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சோல்மேட் கனெக்ஷனில் இருக்கீங்கன்னா கமெண்ட் மீ. ஸோ லெட்ஸ் see, பார்ப்போம். ஓகே, டெத். ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா. ஓகே, ரீயூனியன் கண்டிப்பாக கன்ஃபார்ம் இருக்குது. டூ ஆஃப் சோர்ட்ஸ். செப்பரேஷன். த பட்டர்ஃப்ளை. ஓகே, ஆக்சுவலி இங்கே வந்து 2 நியூ பிகினிங்ஸ் கார்டு வந்திருக்கு. ஒன்று டெத் அண்ட் த பட்டர்ஃப்ளை. ஓகே, டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஓகே, த அண்டர் வேர்ல்ட். So I'm keeping here the underworld. Okay. The pilgrim. Guys, do subscribe my channel. Okay, பாப்போமா என்னது. And what is this? Okay, let's see. ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் சில ட்ரபிள்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ நோ கான்டாக்டில் என்ன மாதிரி ட்ரபிள் மீன்ஸ், ஃபேமிலியில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க லவ் பற்றி, அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜாதகம் செட் ஆகலை, ஃபேமிலியில் செட் ஆகாது, ரிலீஜியஸ் இஷ்யூஸ், கேஸ்ட் இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்திருக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்கள் 2 பேரும் 90s கிட்டாக இருக்கலாம், ஆர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒருத்தர் 2K கிட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி கூட பார்க்க முடியுது. ஆர் அவங்க 90s, நீங்கள் 2K, நீங்கள் 90s, அவங்க 2K, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு லவ் வந்து ஃபஸ்ட் லவ்வாக இருந்திருக்காது, தேர்ட் ஆர் செகண்ட், ஃபோர்த் லவ்வாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லவ்வாக இருந்திருக்க மாட்டீங்க. உங்கள் 2 பேருக்குமே அதை பார்க்க முடியுது என்னால். ஃபியர் ஆஃப் லூசிங். 2 பேருமே வந்து பயப்படுறீங்க, ஒருத்தரை இழந்துடக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும், அவ்வளோ ஒரு லவ் இருக்குது. ஸோ அந்த லவ் தான் ஒரு ஃபியர், ஒரு பயமாக கன்வெர்ட் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஃபியர் இல்லை,
உங்கள் பார்ட்னர் சைடுமே பார்க்க முடியுது. உங்கள் பார்ட்னர் சைடோட கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்னென்னா, அவங்க கொஞ்சம் டைம் எதிர்பார்க்குறாங்க. ஸ்பேஸ் அண்ட் பேஷன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, கொஞ்சம் அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. அது வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு அது இப்போ செட் ஆகலை. கொஞ்சம் அவங்களுக்கு பேர்டனாக தான் இருக்குது அவங்க சுச்சுவேஷன் டைம்லாம். அவங்க கொஞ்சம் டைம் எதிர்பார்க்குறாங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை வந்து கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் உங்ககிட்ட ரீயூனைட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ரீயூனைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, எஸ், இப்போ ஒரு செப்ரேஷனில் தான் இருக்கீங்க. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருந்தாலுமே அவ்வளோ பெருசாக அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸு எதுவும் டெவலப் ஆகிருக்காது. ஸோ அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறது, நீங்கள் அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் போயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது புதுசு கிடையாது, இந்த நோ கான்டாக்ட் வந்து. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பிளாக் அந்த மாதிரி சண்டை போட்டிப்பீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க. ரீயூனைட் பண்ணிடுவீங்க, சேர்ந்து ஹாப்பியாக தான் இருப்பீங்க. இந்த நோ கான்டாக்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் கேப்பாக ஆகிட்ருக்கும். ஒரு லாங் கேப் சொல்லுவாங்களே, இதுக்கு முன்னாடி இந்த நோ கான்டாக்ட் வந்து, இதுக்கு முன்னாடி இந்த ஃபைட்ஸ் வந்து அவ்வளோ லாங்காக போயிருக்காது. இப்போது இருக்க நோ கான்டாக்ட் தான் ரொம்ப லாங்காக உங்களுக்கு போயிருக்கும். அண்ட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். அதனால சில ட்ரபிள், அதனால சில டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்திருக்கலாம். ஆர் உங்களுக்குமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் உங்கள் பர்சன் வந்து ஆங்கர் இஷ்யூஸ் ஆகி சண்டை வந்து ஒரு எண்ட் வந்து ஆகியிருக்கும். பட் இது ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப் தான். ஓகே, இது ஒரு பெர்மனெண்ட்லாம் இல்லை. ஸோ உங்கள் கனெக்ஷன் நல்லாவே இருக்குது, உங்கள் பாண்டிங் சூப்பராக இருக்குது. அந்த சூப்பர் பாண்டிங் சொல்லுவாங்களே, சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங், அன்கண்டிஷ்னல் லவ், ஒரு ஜென்யூனான ஒரு பார்ட்னர் தான் நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறது. ஒரு பியூர் சோல், ஒரு டிவைன் கனெக்ஷனுமே சேர்த்து பார்க்க முடியுது. உங்கள் பார்ட்னருக்கு வந்து அந்த டிவைனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ அடிக்கடிக்கு ப்ரேயர்ஸ், உங்களை விட அவங்களுக்கு டிவைன் கனெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு இங்கே வந்து தெரியுது. பட் 2 பேருமே மிஸ் பண்ணுறீங்க, சேடாக தான் இருக்கீங்க. பட் ஆக்சுவலி வந்து நீங்கள் 2 பேருமே ரீயூனைட் பண்ண போகிறீங்க. ஸோ இது ஒரு குட் கன்ஃபர்மேஷன் அண்ட் பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். ஓகே, லெட்ஸ் see, பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு நிக்நேம் வச்சுருக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு எதாவது நிக்நேம் வச்சுருக்கலாம், அதுவும் பார்க்க முடியுது. அண்ட் கொஞ்சம் ரொமான்டிக் பார்ட்னராக இருக்கலாம் நீங்கள், இல்லைனா உங்கள் பர்சன், ஒரு 2 பேருமே ரொமான்டிக் பார்ட்னராகவுமே இருக்கலாம். உங்கள் பார்ட்னர் ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி, ஒரு கிட்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக இருந்திருக்கலாம். ஸோ அதுவுமே பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தைய ட்ரீட் பண்ணுவாங்களா அழகாக. ஸோ லவ்வில் வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களோட சைல்டிஷ்லாம். உங்கள் 2 பேருக்குமே வந்து சேம் ஃபேவரட் வந்து இருக்கலாம். அந்த சேம் ஃபேவரட் என்னென்னா, 2 பேருக்குமே சேம் சாங்ஸ் பிடிக்கலாம், சேம் ஆக்டரை பிடிக்கலாம், சேம் பிளேஸ் பிடிக்கலாம், சேம் ஃபுட்டு பிடிக்கலாம். ஸோ அந்த சேம் அந்த மாதிரி பார்க்க முடியுது. உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம் உங்கள் பர்சன் கூட இருக்கப்போ நீங்கள் ரொம்ப பிளஸ்டு இவங்க கிடச்சதுக்கு. அதே சேம் ஃபீலிங்ஸ் அவங்க சைட்லேயுமே பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் 2 பேரும் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி சில பிக்சர்ஸ் எடுத்துருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து லாங் ரைட் பார்க்க முடியுது. உங்கள் 2 பேரோட ஃபீலிங்ஸ் என்னென்னா, வித்தவுட் யூ ஐம் நத்திங், நீ இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை, நான் கிடையாது. ஸோ அந்த மாதிரி, வித்தவுட் யூ ஐம் நத்திங். ஸோ வாட் எவர் குட் பி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், எவ்வளோ தான் சண்டை வந்தாலும் அவங்க என்கிட்ட வந்துடுவாங்க, நான் அவங்கக்கிட்ட போயிடுவேன். அந்த மாதிரி தான் உங்கள் கனெக்ஷன் வந்து தெரியுது. இன்னொரு விஷயம் வந்து, இப்போதைக்கு உங்கள் பர்சன் சைட்லேருந்து சில ரிஜெக்ஷன் உங்களுக்கு வரதான் செய்யும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை வந்து கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சன் உங்ககிட்ட வரதான் போகிறாங்க. ஓகே, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஃப்யூச்சர் பற்றி உங்கள் பர்சன் வந்து திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எஸ், அதுவும் பார்க்க முடியுது.
தேர்ட் பர்சன் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். பட் ஃப்யூச்சரில் வந்து நியர்பை ஃப்யூச்சரில் அது எல்லாமே சரியாயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் அகெயின் சன் வந்து ரைஸ் ஆகுது. இந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது. எஸ். ஸோ நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து ஃபுட் லவ்வர்ஸாக இருக்கலாம், ஃபுட்டீஸ் அது மாதிரி கூட இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் டார்க் சாக்லேட் லவ்வரா? உங்களுக்கு டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா? கமெண்ட் மீ கைஸ். எனக்குமே டார்க் சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் சில பேருக்கு வந்து உங்கள் எக்ஸ் லவ்வர் வந்து அகெயின் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கலாம், அகெயின் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்க்க முடியுது. பட் நீங்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆர் உங்கள் பர்சனோட எக்ஸ் கூட அகெயின் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். ஸோ அதனால கூட சில ட்ரபிள்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த கனெக்ஷன் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் தான், ஓகேவா? இந்த கனெக்ஷன் இன்னும் முடியல. ஸோ அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக உடையில, ஓகே? அந்த பிரிட்ஜ் இன்னும் கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை ரொம்பவே வேல்யூ பண்ணுறாங்க. உங்களோட கனெக்ஷன், உங்களோட கேரிங், உங்களோட லவ் ரொம்பவே வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு விஷயமும் எனக்கு அதிகமாக ஃபீல் ஆகுது என்னென்னா, நீங்கள் அவங்க நம்பரை மை பெட்டர் ஆஃப் அப்படின்னு கூட சேவ் பண்ணியிருக்கலாம், ஆர் அவங்களும் சேவ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களும் என்னால் பார்க்க முடியுது. எஸ், யா. இன்னொரு விஷயம் வந்து உங்கள் பர்சன் வந்து சில டைம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இம்மெச்சூர்டாக நடந்துப்பாங்க. பட் அவங்க இம்மெச்சூர்ட் கிடையாது, ரொம்ப மெச்சூர்ட் பர்சன் தான். ஸோ இந்த ஒரு யங் ஏஜ்லையுமே ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கக்கூடிய பர்சன் தான். பட் சில ஃபைட்ஸ் வரப்போ கொஞ்சம் இம்மெச்சூர்டாக ஆயிருப்பாங்க. ஸோ இங்கே 2 எனர்ஜியுமே பார்க்க முடியுது. ஒரு எனர்ஜி நல்லா பார்க்க முடியல. ஃபீமேல் தான் வந்து நோ கான்டாக்டில் இருக்காங்க, மெயில் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்க முடியல. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. டபுள் சைட் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் மெயிலாக இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கன்னா அவங்க உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்க்க முடியுது. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டான்ஸராக இருக்கலாம், ஒரு சிங்கராக இருக்கலாம். ஸோ அவங்களும் அப்படி இருக்கலாம். மேபி எந்த கிளாஸ்க்குமே போகாமல் நல்லா சிங் பண்ணக்கூடிய பர்சனாமே நீங்கள் இருக்கலாம். ஓகே காய்ஸ், இது ஷார்ட் ரீடிங் தான். ரெசனேட் ஆகிற பார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் உங்களோட ஸ்லாட்ஸை என் கூட புக் பண்ணிக்கலாம். அண்ட் மேரேஜ் மேட்சிங் ஸ்லாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. புக் சூன். ஓகே கைஸ், டேக் கேர், பை.